கான்ஃபிகரேஷன் கரெக்ட்டா ஸ்கேல் டவுன்ங்கிறது வந்து நோட் லெவல்ல இன்க்ரீஸ் பண்றது. ஸ்கேலிங் ஸ்கேல் அவுட்னா ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 10 GB ரேம்ல இருந்து 20 GB ரேம் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றது. நீங்க இன்ஸ்டன்ஸ் வைஸ் நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனே நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் பண்றதுக்கும் எனேபிள் பண்ண முடியும். நம்ம இப்போதைக்கு இந்த கேசஸ்ல வந்து நம்ம அதையெல்லாம் ஃபர்ஸ்டே வந்து செட் பண்ணிடுவோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா பேஸ் இன்ஸ்டன்ஸை ரெடி பண்ணுவோம். அதில் வந்து இன்டர்னலா நீங்க சொல்ற மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ்க்கும் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் ரெடி பண்றதுனா ரெடி பண்ணிடலாம். அதுவும் இருக்கு பாசிபிலிட்டிஸ். ஓகே, அதை பண்ணிட்டு அதை பேஸா கொடுத்துட்டோம்னா இந்த கேஸ்ல ஆட்டோ ஸ்கேலிங் போயிட்டு எதனாலும் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல இந்த கேஸ்ல வந்து ஹை லெவல்ல பார்க்கும்போது இது இன்ஸ்டன்சஸா வந்து வெர்ச்சுவல் மிஷின்ஸ் தான் கிரியேட் பண்ணும் டிராஃபிக் சாம்பிள் பண்றதுக்கு. நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் S3 இருக்கு. அந்த S3ல போயிட்டு S3 கூட விட்டுருங்க நீங்க. சரி, S3 பக்கெட் எடுத்துக்க வேண்டாம், வேற ஏதாவது. இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் சர்வர் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல ஒரு EBS வால்யூம் இருக்கு. சரி, அந்த EBS அது கூட வேண்டாம், டேட்டாபேஸ் எடுத்துக்கலாம். ஹார்ட்வேர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் முடிஞ்சிச்சு உங்களுக்கு இல்ல? முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ ரிலேஷனல் டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ணும்போதே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு MySQLக்கு வந்து இனிஷியலா வந்து 20 GB இருக்கா? ஸோ 20 GB தான் அதனுடைய மினிமம் கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. நான் ஃபியூச்சர்ல எனக்கு வந்து எக்ஸ்பெக்டட் வந்து இன்னும் ஒரு 20 GB எனக்கு தேவைப்படும் அப்படின்னா நான் 14 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவேன். அந்த இடத்துல ஆட்டோ ஸ்கேலிங்ல மென்ஷன் பண்ணிட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்கேல் அப் ஆயிடும். அவ்வளவுதான். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம அங்க உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து செட் பண்ணிட்டு அதையே எடுத்து வந்து ஆட்டோ ஸ்கேலிங்ல கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணுடானா இட் வில் கிரியேட் another RDS with the same configuration. புரியுதா இல்லையா? என்ன சைலண்டா இருக்கீங்க? ஓகே ஓகே, சரிங்களா? கான்ஃபிகரேஷன் லெவல் செட்டப்பும் பண்ண முடியும் ஆட்டோ ஸ்கேலிங். அதுக்கப்புறமேட்டு ஹை லெவல்ல இன்ஸ்டன்ஸ் லெவல்லையும் பண்ண முடியும். எதுனாலும் அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் இது நம்ம என்ன சொல்லுவோம்னா 360 டிகிரி கிரிக்கெட்ல சொல்லுவோம் இல்லையா, ஏபி டிவிலியர்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி டெவாப்ஸ்ல வந்து ஜென்கின்ஸ் டூல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஜென்கின்ஸ் டூல் வந்து இட் ஹாஸ் 2500 பிளக்கின்ஸ். எந்த டூலினாலும் வந்து இது இன்டெகிரேட் பண்ணிடும். எந்த டூல்னாலும் இன்டெகிரேட் பண்ணிடும். எந்த மாதிரி டாஸ்க்னாலும் ஹேண்டில் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கிறதுலயே வந்து தி பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிடையாது, தி பெஸ்ட் சர்வீஸ் அவைலபிள் இன் எனி கைண்ட் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா? இதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கை சக்சஸ் பண்ண முதல் சர்வீஸ் இது. ரைட், இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ப்ராக்டிக்கல் 2 பார்க்க போறேன் உங்களுக்கு நான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாசிக்கல் லோட் பேலன்சர் பார்க்க போறேன். கிளாசிக் லோட் பேலன்சர். Classic load balancer creation and enabling the auto scaling. இதை நம்ம பண்ண போறோம். இதுக்கு வந்து ஸ்டெப் 1 நான் என்ன பண்ண போறேன்னா I am going to create one classic load balancer. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா லான்ச் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, நான் சொல்றேன் நான் என்னன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ண போறேன். இந்த இடத்துல எப்படி ஒரு நார்மல் கிளாசிக் லோட் பேலன்சர் கிரியேட் பண்ண போறேன் யூசிங் புரோட்டோகால்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இந்த லான்ச் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது என்னன்னா நத்திங் பட் இங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ரைட். சரி, இந்த இடத்துல வந்து இன்ஸ்டன்ஸ் 1 தான் வந்து நான் வந்து பேஸ் இன்ஸ்டன்ஸா வச்சேன் இல்லையா ஆட்டோ ஸ்கேலிங்ல. இதை தான் போய் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறமேட்டு கண்டிஷன் செட் பண்ணியிருப்பேன், 10 சொல்லிட்டு கண்டிஷன் செட் பண்ணியிருப்பேன் என்னுடைய லோடை ஹேண்டில் பண்றதுக்கு. அப்போ ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் பேஸ் இன்ஸ்டன்ஸா நான் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் தரணும் இல்லையா, அதுதான் வந்து நான் லான்ச் கான்ஃபிகரேஷன் ஆர் அதர்வைஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட், ப்ராக்டிக்கலா வந்து 1 by 1 பார்க்கும்போது இது ஒன்றும் கிடையாது, மென்ஷன் தி பேஸ் கம்ப்யூட்டர். இது எதுக்கு? டு அட்டாச் வித் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ அப்போதான் ஆட்டோ ஸ்கேலிங் இதை பேஸாக வச்சு ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும் ஆட்டோ ஸ்கேலிங்கை. இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது, வி கிரியேட் ஒன் சிம்பிள் கிளாசிக் லோட் பேலன்சர். அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் என்ன கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோட் பேலன்சரையும் இந்த கம்ப்யூட்டர் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து ஆட்டோ ஸ்கேலிங்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங் வச்சு ஆட்டோமேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த இதுல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வித்தவுட் ஆட்டோ ஸ்கேலிங், அது வித்தவுட் எலாஸ்டிக் லோட் பேலன்ஸரும் வந்து நம்மளால அப்ளிகேஷனை ரன் பண்ண முடியும். ஸோ அதாவது நான் இனிஷியல் டேஸ்ல ட்ரெடிஷனல் டேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரௌசர்ல இருந்து டிஎன்எஸ்க்கு வரும், டிஎன்எஸ்ல இருந்து டைரக்டா வந்து சர்வருக்கு போயிட்டு சர்வர்ல ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ல இருந்து ஃபெச் பண்ணி டேட்டா எடுத்துன்னு போயிட்டு கிளைண்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்க இஎல்பி எதுக்கு வந்திருக்காருன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ஒன்லி இன்ஸ்டன்ஸ் டூலையும் ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வந்து இஎல்பி மூலமா லோட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டுத்துலயும் ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இஎல்பிலையும் ரன் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இஎல்பினுடைய டிஎன்எஸ் நான் போட்டு ஹிட் பண்ணனா ப்ரௌசர்ல என்னுடைய அப்ளிகேஷன் இன்ஸ்டன்ஸ் ஒன்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனும் லோட் ஆகணும், இன்ஸ்டன்ஸ் டூல இருக்கிற அப்ளிகேஷன்ஸும் எனக்கு வந்து லோட் ஆகும். புரியுதுங்களா? இது இல்லாமயே ட்ரெடிஷனல் டேஸ்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இஎல்பி இல்லாம டைரக்டா டிஎன்எஸ்ல இருந்து இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு கிளைண்ட் எடுத்து போயிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இஎல்பி போட்டதுனால எவ்ரிதிங் வில் go through ELB DNS. Okay. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா just we are going to create one simple classic load balancer. Classic load balancer அப்படின்றது வந்து EC2 உடைய டேஷ்போர்ட்ல தான் வரும் எல்லாமே, load balancer, auto scaling எல்லாமே சரி. அதனால வந்து just இந்த இடத்துல போயிட்டு ஒரு load balancer கிரியேட் பண்ண போறேன். Right. Click on create load balancer. இங்க போய் பாத்தீங்கன்னா application load balancer, network load balancer, classic load balancer னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம இத பார்த்தோம். இப்போ நியூலி இப்போதான் வந்திருக்கு, ரொம்ப ரீசன்ட்டா கேட்வே லோட் பேலன்சர் ஐபி பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறது. இன்னும் எந்த விதமான அப்ளிகேஷன்ஸ்லையும் இதை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. நம்ம அதிகமா பார்க்க போறது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான். ஆனா கிளாசிக் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு, இதுதான் பேஸ் இல்லையா? சரி, இதை எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பார்க்குறேன். நெட்வொர்க் லோட் பேலன்சர் போர்ட் பேஸ்டு மெக்கானிசத்தை வந்து நீங்க பண்ணி பார்ப்பீங்க. Right, go to classic load balancer. இங்க போயிட்டு நான் சொன்ன மாதிரி CLB classic load balancer நேம் வைங்க. டிஃபால்ட் VPC virtual private cloud டிஃபால்ட் நெட்வொர்க்லயே வச்சு நம்ம இது பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் an internal load balancer அப்படின்னு சொல்லி கேக்குது. எஸ் ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன்னா இது இன்ட்ராநெட் ஆயிடும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்நெட் அண்ட் இன்ட்ராநெட்? சொல்லுங்க. இது வந்து பப்ளிக், இது வந்து பிரைவேட், அவ்வளவுதான். சரிங்களா? இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து என்னுடைய ஓன் ப்ரெமிசஸ்ல தான், என்னோட ஓன் பீப்புள் தான் ஆக்சஸ் பண்ணலாம், என்னோட ப்ரெமிசஸ்லாம் ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கான்ஃபிடென்ஷியல் அப்ளிகேஷன்ஸ், ஒரு கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை நம்ம வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து இன்ட்ராநெட்ல தான் ரன் பண்ணுவாங்க. இன்டர்நெட்ல வந்து பப்ளிக் அப்ளிகேஷன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் மாதிரியான அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட் லோட் பேலன்சருடைய ப்ரோட்டோகால் வந்து HTTP வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண போறோம். கிளாசிக் லோட் பேலன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3 ப்ரோட்டோகால்ஸை சப்போர்ட் பண்ணுவோம். HTTP, HTTPS அண்ட் TCP. இந்த இடத்துல HTTP வச்சு நம்ம பண்ண போறோம் இது. ரைட்டா? go to here security group, ஒரு நியூ செக்யூரிட்டி குரூப் ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நேம் வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ரைட், இந்த இடத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன பண்றேன்னா HTTP, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரூல HTTPS, அதுக்கப்புறமா TCP, கஸ்டம் TCP, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆல் TCP ஓப்பன் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது தேவைப்படுதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக. சரி, இதை வந்து பப்ளிக்கா மாத்திக்கிங்க எல்லாத்தையும். ரைட்டா? ஜஸ்ட் கோ ஹெட், இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்செக் என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல HTTP அப்படின்ற வந்து புரோட்டோகால் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அதனுடைய போர்ட் நம்பர் 80. நம்மளுடைய ELB அதை யூஸ் பண்ணுது. நம்மளோட ELB என்ன பண்ணுதுன்னா அப்ளிகேஷனுடைய, அதாவது இன்ஸ்டன்ஸ் 1, இன்ஸ்டன்ஸ் 2ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் போயிட்டு index.html ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது 5 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ELB மூலமா கிளைண்ட்டுக்கு இதை என்ன அர்த்தம்னா வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அது 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து ஹிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹிட் பண்றது 5 செகண்ட்ஸ்க்குள்ள ரெஸ்பான்ஸ் வந்துடணும். சப்போஸ்
5 செகண்ட்ஸ்க்குள்ள 2 கன்சிக்யூட்டிவ் ஃபெயிலியர் ஆச்சுறான்னா 2 consecutive failures within 5 secondsல நமக்கு ரெஸ்பான்ஸ் வரலன்னா it will be marked as a unhealthy threshold. அதுக்கப்புறம் unhealthyல இருந்து எப்போ ஹெல்த்தியா மாறுடான்னா 10 consecutive success வந்து will consider as a healthy threshold அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஃபால்ட். டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் அப்ளிகேஷன் ரிக்வயர்மெண்ட் we can change the configuration. இப்போ டெமோ பர்பஸ்க்காக we will go ahead with the available setup. EC2 இன்ஸ்டன்ஸ் இந்த இடத்துலயே தேவைனாலும் நம்மளால வந்து இது பண்ண முடியும். நம்ம லான்ச் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண போறோம்ன்றதுனால இதை அப்படியே விட்டுருங்க. நீங்க விட்டுட்டு டாக்ஸையும் அப்படியே விட்டுட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட்டை ஜஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ரைட். ஸோ ஸ்டெப் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டெப் 2 என்ன? லோட் கான்ஃபிகரேஷன். ஒரு கம்ப்யூட்டரை வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். அதுக்கும் நீங்க வந்து எங்கேயும் வேற எங்கேயும் போய் பார்க்க தேவையில்ல, இதே இடத்துல இருக்கு பாருங்க. லான்ச் கான்ஃபிகரேஷன் அண்டர் ஆட்டோ ஸ்கேலிங்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. ரைட், இந்த மாதிரி வருது. இப்போ எதுவுமே இல்லை என்கிட்ட. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒன்று லான்ச் கான்ஃபிகரேஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். விச் இஸ் நத்திங் பட் ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஒன் மிஷின், அவ்வளோதான். மை லான்ச் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய பேஸ் ஏஎம்ஐ வந்து நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். அதனால் நமக்கு ப்ரீ டிஃபைன்டாக ஏஎம்ஐ இருக்கும். அந்த ஏஎம்ஐ எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1ல வரும் பார்த்தீங்களா, EC2ல அதான் ஏஎம்ஐ. அந்த ஏஎம்ஐனுடைய ஐடி எடுத்துக்கலாம். ஆனால் ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ஏஎம்ஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏஎம்ஐயை ரெடி பண்ணி அந்த ஏஎம்ஐயை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டெமோன்றதுனால ஐ எம் யூசிங் தி அவைலபிள் ஃப்ரீ டயர் ஒன். ஸோ இது என்னுடைய ஃப்ரீ டயர் ஏஎம்ஐ அண்டர் அமேசான் லினக்ஸ். அதையே நான் எடுத்துக்கிறேன். எடுத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல போகிறேன். போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா நிறைய லோட் ஆகும். ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஃப்ரீ டயர் அப்படின்னு நமக்கு தெரியுறதுனால அந்த இடத்துல இருந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப் T2.micro நம்மளுடைய ஃப்ரீ டயர் எலிஜிபிள், கரெக்டா? ஸோ T2.micro எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒன்றும் பண்ணல, ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அங்கேயே போயிட்டு கூட டைரக்டா அட்டாச் பண்ணிருக்கலாம். சரி, இருந்தாலும் இப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய IAM ரோல். எதுவும் நம்ம போட போறதில்ல, சரிங்களா? அதுக்கப்புறமா அட்வான்ஸ்டு டீடைல்ஸ்ல போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுத போறேன். இதுல எழுதுறேன். அது உங்களுக்கு இதுல கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நிறைய வாட்டி யூஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு அப்பாச்சி இன்ஸ்டாலேஷன் பண்றேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டார்டிங்ல இருந்து நேம் வச்சோம், ஒரு ஏஎம்ஐ சூஸ் பண்ணோம், ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்பை சூஸ் பண்ணோம். IAM ரோலு, EBS எதுவுமே நம்ம பண்ணல. ஒரு பூட்ஸ்ட்ராப்ல போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று போட்டிருக்கோம். EBS வந்து ஒரே ஒரு வால்யூம் நமக்கு போதும், வேற இதுக்கு மேற்கொண்டு நமக்கு தேவையில்லை. செக்யூரிட்டி குரூப் வந்து எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த செக்யூரிட்டி குரூப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் எது? சாரி, இங்கே ரைட். கிளாசிக் லோட் பேலன்சர் செக்யூரிட்டி குரூப் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து கீழே வந்து கீபேர் வந்து ஒன்று புதுசாக ஒன்று நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டேட் போட்டு பண்ணிக்கலாம். 08/05/2021 போட்டு இது பண்ணிக்கலாம்.
மற்றது அப்போ எதுவுமே பண்ணல, நான் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் தான் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கிரியேட் லான்ச் கான்ஃபிகரேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு மை லான்ச் கான்ஃபிகரேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரைட், இதை தான் நான் பேஸாக எடுத்துன்னு போயிட்டு ஆட்டோ ஸ்கேலிங்ல நான் கொடுக்க போறேன். என்னோட ஸ்டெப் 3 என்ன? ஸோ இதுதான் என்னோட ஸ்டெப் 3. இப்போ நான் ஆட்டோ ஸ்கேலிங்குள்ள நான் போகணும். ஆட்டோ ஸ்கேலிங்குள்ள போகலாம். ஆட்டோ ஸ்கேலிங் எங்க இருக்கு? அண்டர் தி ஆட்டோ ஸ்கேலிங், ஜஸ்ட் click on create auto scaling. இடத்துல போயிட்டு என்னுடைய ஆட்டோ ஸ்கேலிங்கோட நேம் மை ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருங்க. இங்கே போயிட்டு நம்ம லான்ச் கான்ஃபிகரேஷனாக தான் இது பண்ணியிருக்கோம் கரெக்டாக. அதனால ஸ்விட்ச் டு லான்ச் கான்ஃபிகரேஷன். என்னோட லான்ச் கான்ஃபிகரேஷன் மை லான்ச் கான்ஃபிகரேஷன் MLCன்னு சொல்லி வச்சேன். அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆட்டோ ஸ்கேலிங்கில் போயிட்டு நான் இதுதான் என்னோட பேஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சப்நெட்ஸ் 3 சப்நெட்ஸையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த VPCயில் இருக்க 3 சப்நெட்ஸையும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சர் தான் நான் அட்டாச் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கு, நான் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். அது பண்ணிக்கிறேன். என்ன லோட் பேலன்சர்னா கிளாசிக் லோட் பேலன்சர். எந்த லோட் பேலன்சரோ அந்த லோட் பேலன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே 300 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது என்னன்னா அர்த்தம்னா ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் பிஸ்னஸ் அவர் அண்ட் நான் பிஸ்னஸ் அவர்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் அவர் அண்டு நான் பிஸ்னஸ் அவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ பிஸ்னஸ் அவர் அப்படின்னா என்னடான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்க்னு வச்சுங்களேன். பேங்க்ன்றது வந்து ஒரு 9ல இருந்து மார்னிங் 10ல இருந்து ஒரு 4 o'clock வரைக்கும் இருக்கிறாருன்னா அது பிஸ்னஸ் அவர். ஸோ 4ல இருந்து அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் 10 வரைக்கும் இருக்கிறது வந்து நான் பிஸ்னஸ் அவர். அந்த நேரத்தில் எந்த டிரான்சாக்ஷனும் பேங்க்ல நடக்காது. சரிங்களா? ரைட். அப்போ அந்த பிசினஸ் அவருக்கும் நான் பிசினஸ் அவருக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 minutes கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. சப்போஸ் இப்போ பேங்க்லயே நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால நம்ம போய் பண்ணிட்டே இருக்கோம். 4 o'clock ஆயிடுச்சு. இன்னும் 5 minutes கிரேஸ் பீரியட் கொடுத்தாதான் என்னால் இந்த டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த 5 minutes கிரேஸ் பீரியட் கொடுக்கறதுனால we can achieve that transaction. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு கிரேஸ் பீரியட் வந்து செட் பண்ணுவாங்க பிஃபோர் டிசேபிளிங் தி பிஸ்னஸ் அவர். அதுதான் வந்து இது கிரேஸ் பீரியட் தான், வேற எதுவுமே கிடையாது. மானிட்டரிங் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே சூஸ் பண்ணல, அப்படியே விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா இதுதாங்க ரொம்ப முக்கியம். இதுதான் கான்ஃபிகரேஷன் நம்ம செட் பண்ண போறோம். ஆக்சுவலா என்னடான்னா டிசைடு கெப்பாசிட்டி என்னுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு 100 வேணும் தேவை. எந்த நேரத்துலனாலும் எனக்கு வந்து 100 தேவைப்படும். இந்த நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல வந்து நமக்கு எத்தனை தேவைப்படுது? மொத்தமா 4 தேவைப்படுது. எக்ஸிஸ்டிங் அவைலபிள் 2 இருந்தது, நமக்கு அடிஷனலா எத்தனை தேவைப்படுது? 2 தேவைப்படுது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, அதனுடைய இதை பொறுத்து, அதாவது டேட்டாஸை பொறுத்து, டிராஃபிக்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை பொறுத்து இந்த இடத்துல வந்து டிசைடு கெப்பாசிட்டி செட் பண்ணுவாங்க. நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிசைடு கெப்பாசிட்டி அட் எனி காஸ்ட் 2 வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். மினிமம் எனக்கு வந்து 1 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து ஐ கேன் ஹேவ் 4ன்னு சொல்லிட்டு என்னுடைய ஜஸ்ட் டெமோக்காக நான் இதை வந்து நான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? இதை வந்து ரியல் டைம்ல வந்து நிறைய நம்பர்ஸ் மாறும். 100, 200, 2000 அந்த மாதிரி 1000 கணக்குலையும் லேக்ஸ் கணக்கில் கூட போகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நான் ஒரு கண்டிஷன் ஒன்று நான் செட் பண்றேன். என்ன செட் பண்றேன்னா, என்னுடைய டார்கெட் ட்ராக்கிங் பாலிசி, அதாவது CPU யூட்டிலைசேஷன் வந்து 50% ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு அலர்ட் வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி கூட நமக்கு இருக்கு. CPU பர்சன்டேஜ் வந்து 50 ஆயிடுச்சுன்னா ஒரு அலர்ட் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்றதையும் செட் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா ஆட்டோ ஸ்கேலிங்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இதை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து நம்பர் ஆஃப் டிராபிக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா 1000 அப்படின்ட்டு. இங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் 1ல வந்து இஃப் தி CPU utilization greater than or equal to 50% அப்படின்னா you just create another one virtual machine. அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் 2ல வந்து greater than or equal to 50% அப்படின்னா இன்னொரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணுன்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து செட் பண்றோம், கண்டிஷன் செட் பண்றோம். வேற எதுவும் கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர் ஆஃப் டிராபிக்ஸ் இந்த இடத்துல வந்து CPU யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இது டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதை வச்சுட்டு அப்படியே நம்ம போகலாம். ஜஸ்ட் கோ ஹெட் வித் இது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹேட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல SNS மென்ஷன் பண்ணுவோம் நம்ம. அதாவது சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீஸ் மென்ஷன் பண்ணோம்னா நமக்கு அலர்ட் ட்ரிகர் ஆகும். இந்த மாதிரி உங்களுடைய CPU வந்து 50% கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அலர்ட் ட்ரிகர் ஆகும். பிளஸ் நம்மளுடைய ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணோம், வெர்ச்சுவலா மிஷின்ஸையும் கிரியேட் பண்ணோம்.
தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த ஆட்டோ நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ண போறோம், எஸ்எம்எஸ் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்ன்றது இன்னொரு இதில் வந்து கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் இன் டீடைலா. அதனால இப்போதைக்கு இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங்லையும் இஎல்பிலையும் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். ரைட், மற்றது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு ஜஸ்ட் கிரியேட் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து அப்டேட்டிங் தி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அதெல்லாம் வந்துருச்சு. டிசைடு, மினிமம், மேக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ போயிட்டு நம்ம இன்ஸ்டன்ஸ்ல போய் பார்க்கலாம். EC2 டேஷ்போர்ட்ல போய் பார்த்தோம்னா இன்ஸ்டன்ஸ் ஏதாவது கிரியேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆஸ் பர் திஸ் இது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுமா சொல்லுங்க, நீங்க தான் பேசணும். நான் கண்டிஷன் செட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்ன கண்டிஷன் செட் பண்ணியிருக்கேன்? டிசைடு வந்து 2, மினிமம் 1, மேக்ஸ் 4. இப்போ எனக்கு இன்ஸ்டன்ஸ் ஏதாவது கிரியேட் ஆகுமா ஆட்டோ ஸ்கேலிங்ல? எப்படி ஆகும்? சரி, நம்ம செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நான் இன்ஸ்டன்ஸ் 1ன்னு சொல்லி வைக்கிறேன் ஆஸ் பர் அவர் டயக்ராம். இதுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் 2ன்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். ரைட், இப்போ இது கிரியேட் ஆகி முடிஞ்ச பிற்பாடு ஒரு டெஸ்ட் நம்ம என்ன வச்சிருக்கோம், கண்டிஷன் என்ன வச்சிருக்கோம்? ஆக்சுவலி மானிட்டரிங் கண்டிஷன் இஃப் CPU utilization வந்து greater than or equal to 50% na, then send SMS notification and create another VM virtual machine. இதுதான் நம்ம செட் பண்ணிருக்கிறது ஆக்சுவலி ஆட்டோ ஸ்கேலிங். சரி, இது கிரியேட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு சைட்ல போயிட்டு உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். நம்ம எவ்வளவு 50% வச்சிருக்கோமா த்ரெஷ்ஹோல்டு? ஸோ இப்போ CPU யூட்டிலைசேஷன் 50% வரணும்னா இந்த எம்டி இன்ஸ்டன்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்றதுனால ஃபேக்கா நம்மளுடைய இன்ஸ்டன்ஸ்னுடைய CPU யூட்டிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது minstall ஸ்ட்ரெஸ் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் கிளைண்ட்டை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரெஸ் CPU 8 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா 8 யூசர்ஸ் என்னுடைய இந்த சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்ல, இந்த இன்ஸ்டன்ஸ் 1ன்ற ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்ல அட் டைம் 8 யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த கமாண்டுக்கு அதான் அர்த்தம். ஸோ ஒரு சர்வரை 8 பேர் வந்து சேம் டைம் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? CPU யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாகும். அதனால இந்த கமாண்டை தூக்கி போட்டு நீங்க ஹிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வாட்டுக்கு வந்து CPU யூட்டிலைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 50% வந்து ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இன்னொரு வெர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் ஆகும். இதை வந்து நீங்க பண்ண போறீங்க. அதனாலதான் இந்த சைட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இந்த 2 கமாண்ட் எடுத்து நீங்க பண்ணணும். ரைட்டா? நம்ம இந்த இடத்துல வேற பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரைட், 2x2 செக்ஸ் பாஸ்ட் வந்துருச்சு. இப்போ போயிட்டு லோட் பேலன்சர்ல போய் நம்மளோட DNS எடுத்து போட்டோம்னா என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகுதா இல்லையா? லோட் பேலன்சர்ல போயிட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிச்சா, லோட் பேலன்சர் கண்ட்ரோலுக்கு வந்துச்சான்னு சொல்லி பார்க்கலாம். லோட் பேலன்சருடைய DNS இதுதான். ஸோ இது மொத்தத்தையும் எடுக்கூடாது, .com எடுக்கணும். ஸோ லோட் பேலன்சரோட DNS, ஸோ லோட் பேலன்சரோட DNS எடுத்து இங்கே போட்டு நீங்கள் ஹிட் பண்ணீங்கன்னா, ஸோ இப்போ என்னோட அப்ளிகேஷன், அதாவது இன்ஸ்டன்ஸ் 1ல இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு வந்து லோட் பேலன்சர்ல வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ த்ரூ லோட் பேலன்சர் தான் என்னோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஐ கேன் ஃபெச் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி அப்ளிகேஷன். அதாவது EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ல இருந்து ரெஸ்பான்ஸை லோட் பேலன்சர் மூலமா ஃபெச் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுக்கலான்றது தான் அதுல அர்த்தம். ஓகேங்களா? ஸோ லோட் பேலன்சர் ஹஸ் பின் எனேபிள்ட், இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். அதே மாதிரி நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸும் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அதனுடைய ஏதாவது ஒன்று பப்ளிக் IP அட்ரஸ் எடுத்து போட்டு பார்க்கலாம். அப்போ அதுலயும் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும்.
ரைட், இதுலயும் ரன் ஆயிட்டு இருக்கு, இன்னொன்றுலயும் ரன் ஆகும், அது பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்டோ ஸ்கேலினுடைய பிஹேவியரை நம்ம வந்து செக் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத நீங்க பண்ண போறீங்க. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 2 இன்ஸ்டன்ஸையும் நான் வந்து டெலீட் பண்ண போறேன். அப்போ ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணும் சொல்லுங்க, சொல்லுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இப்போ நான் இந்த 2 இன்ஸ்டன்ஸ் டெலீட் பண்ணிடுறேன். ஆஸ் பர் மை செட்டப் ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணும்? விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணும். எத்தனை பண்ணும்? 2. மினிமம் 1. வெரி குட், மினிமம் 1. சரி, அட் எனி காஸ்ட் 2 இருக்கணும். 2 இருக்கும். அப்போ மினிமம் 1 ஃபர்ஸ்ட் கொடுத்துரும், அதுக்கப்புறம் 2 வந்துரும். அது வருதான்னு பார்க்கலாமா? அப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா ரியல் டைம்ல டவுன் டைம் இருக்குமா? இருக்காது. இருக்காது இல்லையா? அப்போ ஆட்டோ ஸ்கேலிங்குடைய இதுதான், சரிங்களா? ஆனா நீங்க வந்து இதை பண்ணி பாருங்க, இந்த ஸ்ட்ரெஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி 50% ஃபேக்கா இன்க்ரீஸ் பண்ணி வெர்ச்சுவலா வந்து 3rd and 4th விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் ஆகுதான்னு சொல்லி ரைட்டா. இப்போ டைம் ப்ராப்ளத்துக்காக நம்ம என்ன பண்றோம்னா டெலீட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். டெலீட் பண்ணி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா சப்போஸ் நம்ம 2 பாலிசி கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசி இருக்கு. நம்ம எந்த பாலிசி அது பேஸ் பண்ணி இங்க ஒர்க் ஆகும்? எனக்கு இந்த இடத்துல எங்க எப்படி அந்த பாலிசி லிங்க் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசி இப்போ நான் சொன்னேன் இதுவா? அந்த குரூப் வந்து இப்போ சப்போஸ் நம்ம வந்து 2 கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை 2 3 மோர் தென் 1 கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த புரியல ஆட்டோ பாலிசி நம்ம கிரியேட் பண்ண ஆட்டோ பாலிசி குரூப் வந்து நம்ம மல்டிபிள் ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசி. எந்த பாலிசி சொல்றீங்க? நான் இப்போ நான் காட்டுறேன், அதுவா? டிசைடு மினிமம் மேக்ஸ் அதுவா? ஆமா, இப்போ நீங்க ஸ்கேலிங்ல கிரியேட் பண்ணீங்க இல்லையா? ஆட்டோ ஸ்கேலிங்ல போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணீங்கல. ஸோ அது வந்து இப்போ நம்ம மோர் தென் 1 கிரியேட் பண்ண முடியுதாங்களா இல்லை அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு? ஆட்டோ ஸ்கேலிங் ஒன்று போதுமே. ஒரு 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 அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் இஸ் மோர் தென் எனஃப். இல்லை, ஆனால் நம்ம இப்போ நம்ம கிட்ட நம்ம ஒரு 4-5 அப்ளிகேஷன் சர்வீஸ் ரன் ஆகுது. பட் ஒவ்வொரு சர்வீஸ்க்கு நம்ம ஒவ்வொரு மாதிரி ஸ்கேலிங் பண்ணுவோம். ஸோ அப்படி மைக்ரோ சர்வீசஸ்ல பண்ணுவோமே. இப்போ அதான் நான் சொன்னேன் இல்லையா, 1 to many. 1 ELB தான் நமக்கு இருக்க போகிறது. 1 ELB தான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ல. ஆனா we may have different applications which is attached with the ELB. இது வந்து இந்த சர்வீஸ்க்கு தான் சொல்லிட்டு நம்ம எந்த இடத்துல லிங்க் பண்றோம்? மேபி நான் அதை லிசன் பண்ணலாம் தெரியல. பட் அது எந்த இடத்துல நம்ம இந்த சர்வீஸ்க்கு இந்த பாலிசி அப்படி சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது லிங்க் பண்றாங்களா? இந்த மொத்தமா சேர்த்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன். ஓகே, மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் புரிஞ்சுக்கோங்க. அந்த சிங்கிள் ஆர்கிடெக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சர்வீசஸ், மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வில் ரன்ஸ் as a ஓவராலா பார்த்தோம்னா அது ஒரு அப்ளிகேஷன் இன்டகிரேட் பண்ணி ஒன்னா ரன் ஆயிட்டு இருக்கும், சரிங்களா? ரைட்டா. அப்போ ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது வந்து மொத்தமா நம்ம செட் பண்ணிடுவோம். ஆர்கிடெக்ட் பண்ணும்போது எல்லா அப்ளிகேஷன்ஸையும் எல்லா மைக்ரோ சர்வீசஸையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதனுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் பேண்ட்வித்துக்கும் ஏற்ற மாதிரி டிராஃபிக்ஸுக்கும் ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஹையஸ்ட் லெவலை வந்து செட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ சர்வீஸ் 1 வந்து பிரைவேட் பேங்கிங் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 100 விர்ச்சுவல் மிஷின்ஸ் தேவைப்படும் அப்படின்னா 100 விர்ச்சுவல் மிஷின்ஸும், ஹோல்சேல் பேங்கிங் 200 வேணும்னா 200, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆவரேஜ் பண்ணி ஹையஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங் நம்பர்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். கரெக்டா? வெரி குட் கொஸ்டின். ஓகே, ஸோ ரியல் டைம்ல அப்படிதான் நம்ம செட் பண்ணுவோம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன்ஸ்க்கு, அதாவது ஒரு சிங்கிள் ஆர்கிடெக்சர்ல போயிட்டு மல்டிபிள் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து நம்ம போறாங்க. அந்த மாதிரி போட்டாலும் ரொம்ப காஸ்ட்லி. புரியுதுங்களா? ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும். ஏன்னா நம்ம ஒரு சிங்கிள் இஎல்பியில தான் வச்சு ரன் பண்ண போறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த இஎல்பியை நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் சிங்கிள் இஎல்பி தான் மென்ஷன் பண்ண போறோம். அப்போ அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்க வந்து இன்னொரு இஎல்பி வச்சு நீங்க இன்னொரு அப்ளிகேஷன் ரன் பண்ண போறீங்கன்னா அது கிளாசிக்ல போயிடும். அதாவது இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல போயிடும். ஸோ ஒரு இஎல்பிக்கு ஒரு அப்ளிகேஷன் தான், ஒரு இஎல்பிக்கு ஒரு அப்ளிகேஷன் 1 to 1ன்ற மாதிரி போயிடும். பட் ஆனால் நம்மளோட கான்செப்டே வேற, மைக்ரோ சர்வீசஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இஎல்பியா இருந்தாலும் சரி, ஆட்டோ ஸ்கேலிங்கா இருந்தாலும் சரி, ஒன்று தான் நம்ம எடுத்துப்போம். அந்த ஒன்றை வந்து எவ்வளோ ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டட்ன்றதை செட் பண்ணிடுவோம், நம்பர்ஸ்ல செட் பண்ணிட்டு ரன் பண்ணாரு. ஸோ எனிவே அப்ளிகேஷன் ஓனர் இஸ் 1. இப்போ ஒரு மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனா இருந்தா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கன்சியூமர் பேங்கிங்ல நிறைய வந்து பிசினஸ் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, இருந்தாலும் அது வந்து கன்சியூமர் பேங்கிங் பிசினஸ் யூனிட் தான். அது கீழே இருக்கிறதுக்கெல்லாம் போர்ட்ஃபோலியோஸ், என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ் இருக்குதுன்னு சொல்றது, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஓனர் தான் இருப்பார். அப்போ அவர் தான் வந்து பே பண்ண போறாரு AWS அப்படின்ற பட்சத்துல வந்து கிரியேட் பண்ணும்போது ஒரு இமேஜ் கொடுத்துருந்தீங்க, அமேசானோட இமேஜ். ஸோ அப்போ வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் அமேசான் இமேஜ் அப்படிதான்
ஆர் நான் அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து பிரிங் அப் பண்ணும்போது அந்த அமேசான் இமேஜ் வச்சு லோட் ஆகும். அப்படி இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து அமேசானோட சர்வீசஸ் தான், சரியா? அதனால அமேசான் சர்வீசஸ்ல எப்படி ஏடபிள்யூஎஸ் சாரி ஆட்டோ ஸ்கேலிங் கொடுத்துருக்காங்க, எலாஸ்டிக் லோட் பேலன்ஸர் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். வேற சர்வர்ஸ் நம்ம இதில் எடுத்துன்னு வந்து போட முடியுமான்னா இட் இஸ் பாசிபிள். EC2 தவிர மற்ற சர்வர்ஸையும் இதில் எடுத்துன்னு வந்து நம்ம இது பண்ண முடியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. 2x2 செக்ஸ் வந்துச்சா, இன்னொன்னா நமக்கு வந்துடும், ரைட்டா? இப்படிதான் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் வந்து ரன் ஆகும். அதனால வந்து டவுன் டைம் இல்லாம நம்ம ரன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதனுடைய இது. இப்போ வந்து இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து டெஸ்ட் வந்து 1 வந்து நீங்க பண்ணி பார்க்க போறீங்க. டெஸ்ட் 2 நான் வந்து டெலீட் பண்ணி காமிச்சேன், அது ஒர்க் ஆகுது. இப்போ நான் டெமாலிஷ் பண்ண போறேன். எப்படி டெமாலிஷ் பண்ணா, எதை நான் முதல்ல க்ளோஸ் பண்ணணும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 இருக்கு இல்லையா, கிளாசிக் லோட் பேலன்சர், லோட் கான்ஃபிகரேஷன், லான்ச் கான்ஃபிகரேஷன், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். எதை நான் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணணும், எதை நான் செகண்ட் டெலீட் பண்ணணும், எதை நான் தேர்ட் டெலீட் பண்ணணும் டெமாலிஷ் பண்ணும்போது? ஆட்டோ ஸ்கேலிங், அதுக்கப்புறம் லோட் பேலன்ஸ், அதுக்கப்புறம் சூப்பர். ஆட்டோ ஸ்கேலிங் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் லான்ச் கான்ஃபிகரேஷன். சூப்பர் சூப்பர், தட்ஸ் இட். ஏன் ஆட்டோ ஸ்கேலிங் ஃபர்ஸ்ட் பண்ணிடணும்? எஸ், நைஸ், தட்ஸ் இட். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை, பெரிய விஷயம்லாம் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வேற எதுவும் டெலீட் பண்ணாலும் சரி, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஆட்டோ ஸ்கேலிங்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கை டெலீட் பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேஷனை நம்ம கில் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அதுக்கப்புறமேட்டு we can delete the launch configurations. delete the launch configuration. அதுக்கப்புறமேட்டு வேற என்ன இருக்கு? கிளாசிக் லோட் பேலன்சஸ். just delete the classic load balancer. ரைட், இப்போ இது முடிஞ்சது. இதுல பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ண வேண்டியது எந்த இடம்னா, டெலீட் பண்ணிட்டோம் இல்லையா, நீங்க என்ன பண்ணணும்னா நியூலி கிரியேட்டட் இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா அதனுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்து ஐபி அண்ட் டிஎன்எஸ், இஎல்பியினுடைய டிஎன்எஸ் இதை எடுத்து நீங்க வந்து ப்ரௌசர்ல ஹிட் பண்ணி சேம் அப்ளிகேஷன் ரன் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா டைனமிக் ஐபி அட்ரஸ் தான் நம்ம இங்கே வச்சிருக்கோம். நம்ம ஸ்டாட்டிக் எலாஸ்டிக் ஐபி எதுவுமே செட் பண்ணலன்ற போது நம்மளுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து மாறிட்டு இருக்கும் கம்பல்சரி. புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா அப்ப அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து எப்படி போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து இஎல்பி கூட வந்து அட்டாச் ஆயிருக்கா, இல்ல இதுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இருக்கா இல்லையான்றது எப்படி தெரியும்னா, இந்த நியூலி கிரியேட்டட் இன்ஸ்டன்சஸ் வந்து அதுக்குள்ள வந்து என்னுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகுதான்னு சொல்லி நான் பார்க்கணும். அப்போ நீங்க அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்து ப்ரௌசர்ல ஹிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகணும். இஃப் இட் இஸ் நாட் ரன்னிங் டான்னா இட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ப்ளீஸ் செக் இட். ஓகே, செக் அண்ட் கிளாரிஃபை. ரைட், சூப்பர். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்லயும் இதே தான். நம்ம ஸ்டெப் 1ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to create one டார்கெட் குரூப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது என்னன்னா டார்கெட் குரூப் எதனால இது தேவைப்படுதுன்னா, இது வந்து பாத் பேஸ்டு ரவுட்டிங்ன்றதுனால டார்கெட் குரூப் வந்து நமக்கு தேவை. அதுக்கப்புறமேட்டு